தமிழகத்துல கட்டுமான பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இதனால வீடு கட்டுவோர் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள்லாம் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். கட்டுமான பொருட்களின் விலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் கடந்த சில தினங்களாகவே அந்த கல்குவாரிகள்ல ரைடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. கனிமவளத்துறை அதிகாரிகள் மற்றும் தமிழக அரசு பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்து வருவதாக அந்த கனிமவளத்துறையுடைய அந்த பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சூழல்ல அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அந்த பொருட்கள் எடுத்த குவாரிகளை தவிர்த்து மற்ற குவாரிகளிலுமே கடுமையான ரைடுகள் நடத்தப்படுவதால அந்த எம்சாண்ட் உள்ளிட்ட பொருட்கள் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் பார்க்கும்போது 100க்கும் மேற்பட்ட குவாரிகள் செயல்பட்டு வந்த சூழல்ல தற்போது 65 குவாரிகள் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இதே போல பல்வேறு மாவட்டங்களிலும் குவாரிகள் செயல்பாடுடைய எண்ணிக்கை குறைந்திருக்க சூழல்ல அந்த கட்டுமான பொருட்களின் விலையானது கடுமையாக கூடியிருக்கிறது. இந்த கட்டுமான பொருட்கள் உற்பத்தி இல்லாததன் காரணமாகவே அந்த விலை கூடியிருப்பதாக அந்த கட்டுமான துறையின் சார்ப